இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கும் இந்த தவக்காலத்தில் தாய் திருச்சபையானது நமக்கு அறிவிக்கின்ற 3 விஷயங்களில் ஒரு விஷயம் ஜெபம் என்பது. இந்த தவக்காலத்தில் அனுசரிக்க வேண்டிய 3 வழிமுறைகள் முக்கியமான தவம் இந்த ஜெபம் ஒன்று. ஒன்று தவம், இன்னொன்று தானம், இன்னொன்று ஜெபம். இந்த ஜெபத்தை பற்றி தான் இன்றைய 3 வாசகங்களும் இருக்கிறது. ஒரு பிள்ளை தன் தகப்பங்கிட்ட இதுவும் அது ஒன்று கேட்குறான் பார்த்தீங்களா, அதுவே தகப்பனுக்கு மகிழ்ச்சி. இப்போ என் குழந்தை என்கிட்ட கேட்குற, அப்பா எனக்கு இது வேணும்ப்பா. என் பிள்ளை என்கிட்ட கேட்கும் பொழுது என் மேலே என் பிள்ளை எவ்வளோ உரிமை கொண்டிருக்கிறா, என் பிள்ளைக்கு நான் எந்த அளவுக்கு தேவை, அவள் கேட்பதில் எனக்கு என் மேலே வச்சிருக்க அன்பு எனக்கு வெளிப்படும். பெருசாக தான் கேட்குறா, சின்ன விஷயத்த கூட விட்டு கேட்க மாட்டான்னா அது சிறு ஒரு துரும்பை கூட என் பிள்ளை என்ன நம்பி தான் இருக்கிறேன், என் குழந்தை என்கிட்ட தான் கேட்பான் சொல்லும் பொழுது எனக்கும் என் பிள்ளைக்கும் உள்ள அந்த பாண்டிங், அந்த உறவு முறை எவ்வளவு வலிமை என்பதற்கு அந்த கேட்கறதுல தான் இருக்குது. நீங்க ஒன்றும் நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நட்சத்திர வாசகம் பாருங்க. அப்போ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. கேளுங்க, நீங்க தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறார், தட்டுகிற எல்லோருக்கும் திறக்கப்படுகிறது, தேடுகிற எல்லோரும் கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள். அவனுடைய வார்த்தை இது. கேட்கறவங்க எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. நீங்க கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. ஏசப்படி வார்த்தை கேளுங்க. நீங்கள் கேட்கின்ற பொழுதுதான் நீங்க என் பிள்ளை, எனக்கு உரிமையான என் சொத்துன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி. சரிங்களா? இன்னைக்கு நற்செய்தி வார்த்தை அவனுக்கு வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பங்கிட்ட ஒரு புள்ள அப்பங்கிட்ட கல்லை கொடுப்பான்னா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அப்பா கிட்ட ஒரு புள்ள, அப்பா எனக்கு அப்பா கேட்ட கல் தூக்கி தின்னு கொடுப்பான்னா? ஒரு புள்ள அப்பா கிட்ட அப்பா எனக்கு மீன் வேணும்னு கேட்கும்போது பாம்பை தூக்கி கொடுப்பான்னா? யோசிச்சு பாருங்க. தங்கிட்ட கேட்குற பிள்ளைக்கு சாதாரண மனுஷங்க நீங்களே உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு பார்த்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு நல்லது செய்யும் பொழுது, இந்த உலகத்தையே படைத்து பராமரிக்கும் பரம்பொருள் ஆண்டவர் அவர் உங்களை விடுவாரா? உங்களை வயல்வெளி பூவை பாருங்க, திருப்பாடு வரும் பாருங்க, வயல்வெளி பூவை பாருங்க, அதுக்கும் கடவுள் எவ்வளோ அழகாக அணி செய்கிறாரு. அப்படி அந்த புல் பூண்டை கூட ஆண்டவர் பாதுகாக்கிற கடவுள் உங்களை விட்டுருவாரா? நீங்கள் கேளுங்க என்று ஜபத்தினை உயிர் நாடியாக கொண்ட இந்த வாசகங்கள் வாசித்து பாருங்க, தெரியும். ஒரு பெரியவர் சொல்லுவார், ஒரு தத்துவ ஞானியுடைய ஒரு வரி இது. அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவரின் திருக்கரத்தை அடியரின் சிறு ஜபம் அசைத்து விடுன்னு சொல்லுவார். கடவுளுடைய கரத்தை அசைக்க இந்த உலகத்தில் யாரால முடிஞ்சிருக்குமா? அப்போ அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவரின் திருக்கரத்தை அடியனுடைய சிறு ஜெபம் அசைத்துன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த கடவுளுடைய கரத்தை அசைக்கக்கூடிய வல்லமை நம்பிக்கை அந்த ஜெபத்திற்கு உண்டு. இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். எந்த நெருக்கடியில எஸ்தர் ராணி என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடின அந்த வாசகம் ஃபுல்லாக ஒரு ஜெபம் தான் அது. பாருங்க பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் அடிமையாக இருந்தாங்க. ரோமர்கிட்ட, எகிப்தியர்கிட்ட, அசீரியர்கள் அடிமையாக இருந்தாங்க. அப்படி ஒருத்தர் கொண்டு அடிமையாக இருந்தால் பாரசீகர்கள்னு சொல்லுவாங்க. பெர்ஷியர்கள் அங்கே அடிமையாக இருந்தாங்க. மொர்தெக்காய் என்ற ஒரு யூதருடைய வளர்ப்பு பிள்ளை எஸ்தர். அவர்களுக்கு கடவுளுடைய கிருபையால் அந்த பாரசீக ராஜா அகஸ்வேருடைய ராணியாக ஆகக்கூடிய மிகப்பெரும் வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். அப்படி அங்கேயே அந்த ராணியா எஸ்தரம்மா அங்கே இருக்கும் பொழுது, அங்கே கூட இருக்கிற ராஜாவுடைய முக்கியமான ஒரு நபரை வச்சு மந்திரியோ தளபதியோ வச்சு ஒரு ஆமான ஒருத்தர் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், யூத மக்களுக்கு எதிராக சதி பண்ணுறான், இல்லாத பொண்ணாத்தெல்லாம் சொல்கிறான். அகஸ்வேர் ராஜா யூத மக்கள் அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறாங்க, உங்களை அழிக்க பார்க்கணும், இல்லாத படத்தெல்லாம் சொல்லி யூத குலத்தையே அந்த பெர்ஷிய மண்ணிலிருந்து வேரோடு அழிப்பதற்கு
உத்தரவு வாங்கி என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட முத்திரை மோதிரம் வாங்கி என்ன பண்ணுறான், அவங்களை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். இந்த நிலையில் தான் எஸ்தர் ராணி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாங்க. இந்த மன்றாட்டை கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே, வேற துணை இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம், உங்களை துணை கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என் முன்னோர்லாம் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் துணை எங்களுக்கு காவந்து பண்ணுறது நீங்கள் சொல்லியிருக்காங்க. மன்றாட்டை கேளுங்க என்று ஆண்டவரிடத்தில் செய்கின்ற ஜெபம் அந்த யூத குலத்தையே காப்பாற்றுகிறது. சகோதரர்களே, இந்த திருப்பாடுடைய பல்லவியை பார்க்கணும். அது ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவி சாய்த்தீர். அந்த வார்த்தையை பாருங்க, நீங்க செவி சாய்ச்சிங்க. எனக்கு நான் கேட்கும்போது எங்க அப்பா கேட்கிறாரு. சகோதரர்களே, ஜெபம் அத்துணை வல்லமையானது, அத்தனை வல்லமையானது. ஒன்றும் பைபிள் இருக்கின்ற கரு ஜெபம். சகோதரர்கள் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அவரை கேட்போம். திரும்ப சொல்ற பாருங்க, கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள், தட்டுகிற எல்லோருக்கும் திறக்கப்படுகிறது, தேடுகிற எல்லோரும் கண்டடைகிறார்கள். நாம் கேட்போம், தட்டுவோம், தேடுவோம், நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம்.